கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ சபையே, இந்த கால வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக நீங்கள் நானும் ஆயத்தமாக இருப்போம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தயவுசெய்து நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு இந்த கால வேளையிலே தேவனை ஆராதிக்கும்படியாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்க முடியவில்லை என்கிற அந்த காரியத்தை நாம் மறந்து நீங்கள் நானும் இப்பொழுது தேவனை ஆராதிக்க போகிறோம் என்கிற அந்த உத்தரவாதத்தோடு தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஏனென்று கேட்டால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆராதனை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியது. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஏனென்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம் மத்தியிலே அவர் வந்து நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகினால் 2-3 பேர் எங்கே என் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளை குடும்பமாக நீங்களும் நானும் கூடி அருமையான தேவன் ஆராதிப்பதை கர்த்தர் பார்க்கிறார். ஆகினால் தயவு செய்து நாம் எல்லாரும் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு இந்த நாளில் தேவனை நாம் ஆராதிப்போம். ஆராதனையில கர்த்தர் நம்ம என்ன செய்வோம் கேட்டால் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆராதிக்கும் போது நீங்களும் நானும் அவரை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அந்த கால வேளையில எல்லாரும் குடும்பமாக முழங்கால் படியிட்டு எல்லாரும் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போமா? அவர்தான் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர்தான் நம்முடைய ஆராதனை முகர்ந்து நமக்கு கிருபைகளை தருகிறவர். ஆகினால் அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவரும் எஜமானும் ஆகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 4வது மாதம் 19ஆம் தேதி உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாளை எங்களுக்கு ஈவாய் கொடுத்தீர். அப்பா ஏசப்பா, நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் ஆமாண்டவரை செய்கிற தேவன், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிற எங்கள் தேவனாய கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் ஆமாண்டவரை சபையாக உம்முடைய திருப்பாத்திலே வந்திருக்கிறோம். ஒருவேளை குடும்பமாக ஆங்காங்கே இருந்தாலும் இந்த நாளில் இந்த ஆராதனை மூலமாக நாங்கள் எல்லாரும் இயேசுவே ஆண்டவரே கர்த்தாவே ஒன்று கூடி ஆராதிக்கும்படியாக இந்த அருமையான ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. இந்த ஆராதனையிலே நீங்க வந்து தலைமை தாங்கி ஏசப்பா நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஆராதனை முழுவதும் உங்களுடைய திருப்பாத்திர ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. ஆராதனை ஆசீர்வதிங்க. பாடுகிற எல்லா நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகள் ஆண்டவரே ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். ஆரம்ப ஜெபம் முதல் முடிவை மட்டும் உடைய கிருபை இருக்கட்டும். கர்த்தாவே பாடல்களை கருத்தோடு பாட, ஆவிலே நிரம்பி பாட ஆண்டவர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், சபை மக்கள் ஆங்காங்கே இந்த நேரத்தில் கூடி ஏசப்பா உம்மை பாடி ஆராதிக்கும் போது உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், மகிமைப்படட்டும். ஆண்டவரே தொடர்ந்து கருத்தை நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை ஆளுகை செய்து அபிஷேகத்தினால் நிரப்பி இந்த நாளிலே நாம் ஆண்டவரை ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும், உண்மையுள்ள தேவனை உண்மையோடு நாங்கள் ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபைத்தார். உங்களுடைய திருக்கரத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை முழுவதுமாய் பொருட்படுத்த நடத்தி ஆசீர்வதியும். இந்த நாளின் ஆராதனையின் மூலமாக அருமையான சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து நம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. நீதாமே ஆராதனை பொருட்படுத்த நடத்தும். எல்லா கனமகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் தேவனை ஆராதிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் இப்பொழுது இங்க பாடல்களை பாடும்போது நீங்களும் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கருத்தோடு ஆவியில நிரம்பி பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. ஆமென். நன்றியோடு கூட தேவனை பார்ப்போமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை ஆராதிப்போம். Thank you,
Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்கள் அன்பான தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேற்றும் இன்றும் என்றும் கனிமணி போல காப்பவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஏனென்றால் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். ஓ இது ஆண்டவரே, எந்த இடத்தில் ஜனங்கள் ஒன்றாய் கூடி உம்மை ஆராதிக்கிறார்களோ, ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறார்களோ, நீர் அவர்கள் மத்தியில வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ உம்மை போல் அழகுள்ளவர், உம்மை போல எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவன் ஒருவரும் இல்லையே தகப்பனே. ஹல்லேலூயா. ஆமாங்க இயேசுவே, இதோ நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போது 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே நன்மை சொல்ல போதாது ஆண்டவரே. எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் வாய்களை திறந்த தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து ஓ தேவனுக்கு நேராக ஹல்லேலூயா தேவனை நோக்கி துதிப்போம். தேவனை நோக்கி துதிப்போம். சங்கீதக்காரன் தாவீது சொல்வது போல முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கூட நம் தேவனை பாடி ஓ உள்ளத்தினாலத்திலிருந்து அவரை ஆராதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லோரும் உள்ளத்தினாலத்திலிருந்து உண்மையோடு கூட தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு நாம் இயேசுவை உள்ளத்தால் பாடி ஓ அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர் என்று சொல்லி உண்மையோடு கூட தேவனை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. பாடல்களை பாடும்போது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க நிற்கிற இடத்துல கரங்களை தட்டி உண்மையாக தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். நன்றியோடு கூட தேவனை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. ஆமென். எல்லோரும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கரங்களை தட்டி நன்றியால் துதி பாடுவோமா. ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே எந்த வேளையிலும் துதிப்பேன் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே நேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன் எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே நேசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன் எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ராஜாவே ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை ஆமென் தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் அங்கே மகிமை நம்மை தேடி வந்த மீட்டவர் ஆமென் மீட்டவரே தினமும் அங்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இயேசுவே நீ வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எங்கில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் எங்கில் பொங்குதே ஹல்லேலூயா சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எங்கில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் எங்கில் பொங்குதே ஹல்லேலூயா சந்தோஷம் ஆமென் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எங்கில் பொங்குதே ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் எங்கில் பொங்குதே வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே கர்த்தா வல்லமையுண்டு ஆமென் உண்டு அற்புத வல்லமை அங்கே கூட்டின தத்தினா வல்லமை வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே கர்த்தா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் உண்டு அற்புத வல்லமை அங்கே கூட்டின தத்தினா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை
எங்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்கிறோம் பேசுகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே உம்மை அல்லாமல் எங்களுக்கு ஒரு தேவன் இல்லை. ஓ பாவ சேற்றில் மூழ்கி கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவி மீட்டெடுத்தீர் அல்லவா. உமக்காக நாங்கள் என்னத்தை செய்வோம், உமக்காக நாங்கள் என்னத்தை செய்வோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி உமக்காக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஓ இயேசுவே அப்பா எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி உமக்காக நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ எங்கள் மீது இரக்கமும் உருக்கமும் உடையவரே உமக்கு ஆண்டவரே கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய பாவங்களை பாராமல் எங்களுடைய ரத்தத்தினால கழுவி நீரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு தூரமோ அதை விட ஆண்டவரே பெரிதான கிருபை ஆண்டவரே எங்கள் மீது வைத்துள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. சப்பா அப்பா மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றின தேவன் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி நீர் அல்லவா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவே. என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் தேவ சபையே ஓ தேவ ஜனமே நம் தேவன் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் வேதத்தில் நமக்கு சொன்னது கழுகை போல நம்மளை எழும்ப செய்கிற தேவன், உயரங்களில் நம்மளை பறக்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இதோ அவருடைய பிள்ளையாக ஓ சிங்கத்தின் பிள்ளையாக நம்மை மாற்றின தேவன். ஹல்லேலூயா. இதோ இந்த உலகத்துல எந்த விதமான பாடுகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் கொள்ளை நோயில மத்தியில் நாம் நின்று கொண்டிருந்தாலும் ஓ சாத்தானை ஜெயிக்கிற பலனை தந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு தேவனை ஆராதிப்போமா. அவர் இதோ பனியை போல நம்மளை செழிக்க செய்கிற தேவன், கேதுருவை போல நம்மளை வளர செய்கிற தேவன். நாம் தேவ சபையை இதோ ஹல்லேலூயா முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது ஹல்லேலூயா ஓ தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கமுள்ளவர்கள் மேல் அவர் இறங்குகிறார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இதனால உண்மையோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே thank you Jesus. ஹல்லேலூயா. எல்லோரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. மீண்டுமாக எல்லோரும் தேவனை நோக்கி சொல்லுவோமா. அப்பா இதோ உடைய பாதை அண்டையில் ஆண்டவரே எங்களை அழைத்து செல்வீராக. மானானது நீரத்தை வாஞ்சிப்பதை போல உடைய பாதத்தை வாஞ்சித்து உடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஓ உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்ட தேவரே எங்களை வழி நடத்துவீராக.
ஓ இயேசு மாத்திரம் போதும் ஆண்டவரே. சிங்கத்தின் பிள்ளையாய், சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர். சாத்தானை நீக்கியும் பலனடைத்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர். சாத்தானை நீக்கியும் பலனடைத்தீர்.
ஆமென் இயேசுவே. ஓ உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆவியினால எங்களை அனல் மூட்டுவீராக இயேசுவே. ஆமாம் ஆண்டவரே, இதோ இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிற இந்த வேலை ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வழி காட்டுவீராக இயேசுவே. நீர் எங்களை வழி நடத்துவீராக சொல்லி ஆவியானவரே. ஓ இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்தபோது செங்கடல் மீது அசைவாடி ஆண்டவரே, அந்த கடலை இரண்டாக பிளந்த தேவன் நீர் அல்லவா. இந்த நாள் இந்த வாதை நோய் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இந்த தேசத்தின் மீது இந்த பூமியின் மீது அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. விடுதலை தருகிற தேவனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அம்மா இயேசுவே, நாங்கள் ஜீவனுள்ள நாள் எல்லாம், எனக்கு உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் ஆண்டவரே, உம்மை மாற்றம் பாடி ஆண்டவரே, உம்முடைய கிருபை நினைத்து, உம்முடைய நன்றி நினைத்து, நீ செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே, ஓ நாங்கள் ஒரு அளவு தேவாதி தேவன் உம்மை கீர்த்தனம் பண்ணி உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் கொடுக்கிறோம். இந்த நாள்ல கூட நாங்கள் ஆராதித்த ஆண்டவரே, எங்கள் பாடல்களை ஆண்டவரே சபை ஆசீர்வதித்து இந்த ஆராதனை புகழ்ந்து நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே, இதோ எங்கள் சபை ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ, உங்களுடைய தேவ பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் இந்த வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில் உங்களுடைய பிரசன்னம் இருக்கின்றதற்காக நன்றி செலுத்துகிறார். ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க. மீதியான ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு ஒரு பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 1 முதல் 8 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும் என்பது. நம்ம எல்லாரும் அப்படியே இருந்த வண்ணமாகவே தேசத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, தனிமையான உயிர் தெழுந்த கால வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் பாராட்டி வந்த கிருபை, இரக்கம், தயவு எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஓய்வு நாளிலே உங்களுடைய பாதத்திலே வந்து சபையாராய் குடும்பமாய் வந்து உங்களுடைய பாதத்திலே துதிக்க வைத்ததுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேதவசனத்தின்படியாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனையிலே ஆண்டவரே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்துல நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த வேலையில ஆண்டவரே தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அதிகமாக பரவி கொண்டிருக்கிறதான இந்த கொரோனா வியாதியில் இருந்து ஆண்டவரே ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வியாதி அதிகமாய் பரவாதபடிக்கு ஆண்டவரே ஜனங்களை நீங்க காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குழந்தைகளை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாலிபர்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, எங்களை ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாய், ஆண்டவரே சபையாரமே ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தின் கதவுகள் சீக்கிரமாய் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் தலைவர்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஜனங்கள் வியாதி ஆண்டவரே அதிகமான வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்களை சூழ்நிலை மாற்றத்தக்கதாக ஜனங்களுக்கு என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை நீங்க கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குழந்தைகளும் பெரியவர்களும் இந்த நாட்களில பசியோடு பட்டினியா இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆகாரங்களை கொடுத்து நீங்கள் அவர்களை போஷித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். போக்கையும் வரத்தையும் கூட இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் நீங்க நேசிக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்துக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிறந்த நாளில அப்பா ஆண்டவரே அதிக கஷ்டத்தோடும் பசியோடும் ஆண்டவரே எந்த சூழ்நிலை ஆண்டவரை உதவி இல்லாமல் ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்ற வேத வசனத்தின்படியா நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் மேல் உம்முடைய அக்கினியை தெளிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரின் ரத்தத்தை தெளிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது ஆண்டவரை. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவன் இந்த கடைசி நாட்களிலே எங்களை ஒவ்வொருவரையும் குடும்பமாக சபையார் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளில ஆராதனையில தேவனுடைய மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களோடு பேச வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகப்பட்ட வார்த்தை, உன்னதத்தின் வார்த்தை பரத்திலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற எங்களுடைய உள்ளங்களிலே ஆண்டவரே தேவன் வாசம் பண்ண வேண்டுமாய் செபிக்கிறோம். இருதய கதவை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவியை விருத்த சேதனை செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. परमेश्वर की महिमा हो। हालेलुया, Hallelujah. हालेलुया। எத்தனை சந்தோஷமாக आप में से कितने लोग आज खुश हैं? கர்த்தர் நம்மளுக்கு இந்த அருமையான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने ये खूबसूरत आराधना का समय हमें दिया और उसे आशीषित किया है। அருமையான தேவஜனமே, और परमेश्वर के प्यारे लोगों, நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் காண்கிற தேவன். और हमारा परमेश्वर आपको और मुझे वो देखने वाला परमेश्वर। மனிதர்கள் நம்மை காணாவிட்டாலும், और भले ही मनुष्य हमें ना देखे, இந்த உலகத்தின் சமுதாயம் நம்மை காணாவிட்டாலும், और ये समुदाय और समाज हमें ना देखे, நம்மை காண்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. लेकिन इस बात को हम कभी ना भूलें कि हमारा परमेश्वर और आपको और हमें वो देखता है। ஆகையினால்தான் நாம் அவருடைய நாமத்தினாலே எந்த காரியத்தை அவருடைய நாம மகிமைக்கென்று செய்கிறோமோ அதை முழு மனதோடு செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். और इसीलिए हम जो कोई भी ऐसा कार्य जिसे परमेश्वर की महिमा होती है उसे पूरे हृदय से करते हैं, परमेश्वर उसे आशीषित करता है। இந்த நாளிலே நீங்களும் நானும் சரீர பிரகாரமாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாவிட்டாலும், और भले ही आज के दिन में हम शारीरिक रूप से एक दूसरे को नहीं देख पा रहे இந்த हैं, நாளிலே ஆவியினாலே நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். लेकिन आत्मा में हम एक दूसरे से जुड़ रहे हैं और एक दूसरे को देख पा रहे हैं। ஆயினாலே ஆவியாகிய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். और इसीलिए जो आत्मिक परमेश्वर जो आत्मा है वो हमें सब कुछ हमें उजागर करता है। ஆயினால் இந்த நாளிலே நீங்களும் நானும் தேவனை ஆராதித்த இந்த ஆராதனையை கர்த்தர் முகழ்ந்தார். और इसीलिए जो आज के दिन हमने जो परमेश्वर की जो आराधना की है, परमेश्वर उसे निहारता है। ஒருவேளை நீங்களும் நானும் இந்த நாளின் ஆராதனையை பார்க்காவிட்டாலும், और अगर आज के दिन में अगर हम आज और ये आराधना को अगर हम नहीं देख पाते हैं, ஆனால் நீங்களும் நானும் ஆராதித்ததை முழு மனதோடு இருதயத்தோடு ஆராதித்ததை நம்முடைய தேவன் பார்த்தார். लेकिन परमेश्वर इस बात को देख रहा है कि हमने पूरे हृदय से जो है उसकी आराधना की। ஆயினாலே கர்த்தர் என்ன செய்தார், நம்முடைய ஆராதனையை अंगीकरिத்து உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். और इसीलिए परमेश्वर हमारी आराधना का अंगीकार करेगा, उसको स्वीकार करेगा और उसका प्रतिफल हमें देगा। அருமையான தேவஜனமே, எதை குறித்தும் நீங்கள் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. और इसीलिए हम किसी विषय में आप और हम चिंतित ना हो, எதுமே நம்முடைய தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. क्योंकि परमेश्वर की इच्छा के बिना कुछ भी नहीं घटता। உங்களை என்னையும் தேவனாகிய கர்த்தர் ஆதி முதற்கொண்டே எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி
உங்களையும் என்னையும் அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். और परमेश्वर ने जो है शुरुआत में ही अपनी योजना के तहत आपको और मुझे उस योजना में रखा है. ஆகையினாலே நீங்களும் நானும் இந்த நாட்களிலே और इसीलिए आप और मैं इस समय में செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்ய வேண்டும். और जो कार्य हमें करना है उसको हम सही तरीके से करें. ஆண்டவர் நமக்கு படித்து கொடுத்திருக்கிற கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களை நாம் இருதயத்திலே வைத்து கவனமாய் செயல்பட வேண்டும். और परमेश्वर ने जो हमें कार्य उसको सिखाए हैं उसको हम अपने हृदय में याद रखें और उसको उस हिसाब से करें. இந்த நாளிலே நாம் சங்கீதத்திலே வாசிக்க கேட்டோம். और आज के दिन में हमने जो भजन संहिता में पढ़ा நீங்களும் நானும் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது और उसमें बताया गया कि आप और मैं क्या हैं. கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். और उसमें लिखा है कि जो परमेश्वर के मार्ग में जो है उत्तम तरीके से चलते हैं. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. और आप और मैं साधारण मनुष्य साधारण लोग नहीं हैं. இந்த உலகத்திலே இருக்கிறவர்கள் நடக்கிறவர்கள் और इस संसार में रहने वाले लोग चलने फिरने वाले लोग தன்னுடைய இஷ்டத்தின்படி தன்னுடைய சுய இச்சையின்படி நடக்கிறார்கள். और वो अपनी मन मर्जी से अपने मन मुताबिक वो चलते हैं. அதனால அவருடைய வாழ்க்கையிலே கடைசியிலே பார்க்கும் பொழுது எந்த விதமான வெற்றியும் எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை. और इसीलिए अंत में उनके जीवन में किसी प्रकार की जीत या किसी प्रकार की आशीष नहीं होती. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் लेकिन आपको और मुझे கர்த்தர் அருமையான இந்த வேத வசனத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने ये अद्भुत जो पवित्र शास्त्र है वो आपके लिए और मेरे लिए दिया இந்த है. வேத வசனத்தை கொண்டு உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். और इस वचन के द्वारा आपसे और मुझसे बातचीत करता है. இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் இந்த வேதத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். और इस संसार में घटने वाले हर एक कार्यों को इन वचनों में लिखा हुआ இந்த है. உலகம் எப்படி உண்டானது, और ये संसार कैसे बना, மனுஷனை எப்படி ஆண்டவர் உருவாக்கினார், और मनुष्य की उत्पत्ति कैसे हुई, மனுஷனுடைய சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் மாறும், और मनुष्य की परिस्थिति हालात किस प्रकार से बदलेंगे. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை மறுபடியும் எப்படி அவர் தம்மிடத்திலே சேர்த்துக்கொண்டு और कैसे प्रभु यीशु मसीह मनुष्य को अपने साथ फिर से जोड़कर அவருடைய பிள்ளைகளாய் நம்மை ஏற்படுத்தி और अपने संतान होने का वो अधिकार देकर கடைசி வரைக்கும் நம்மை எவ்வளவு அருமையாய் நடத்தி ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். और इस बात को हम अच्छे से जानते हैं कि वो अंत तक आपको और मुझे किस प्रकार से मार्गदर्शन करेगा. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், और इसीलिए जो भजन संहिता जो संगीतकार वो कहता है, நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள், और आप और मैं जो है परमेश्वर के वचन के अनुसार चलने वाले लोग हैं. வெறும் படிக்கிறவர்கள் அல்ல, और केवल पढ़ने वाले लोग नहीं, வெறும் பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் அல்ல, और केवल प्रचार करने वाले लोग नहीं, அதன்படி நடக்கிறவர்கள். उसी प्रकार चलने वाले लोग. இந்த அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சொல்லுகிறார், और इस अध्याय के जो 4थे वचन में लिखा है, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளுகிறோம். और तेरे प्रमाणों को हमने हाथों में लिया हुआ है. ஏனென்றால் நீர் கற்பித்தீர். और क्योंकि आपने हमें सिखाया है. அருமையான தேவ ஜனமே, हे परमेश्वर के लोगों, உங்களுக்கும் எனக்கும் और आपको और मुझे தேவனுடைய வார்த்தை வசனம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், परमेश्वर का वचन अगर मैं पूछूं कि किस लिए आपको और हमें दिया गया है, கருத்தாய் வேத வசனத்தை வாசித்து और ताकि हम पूरे हृदय से उन वचनों को पढ़कर கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். और ताकि पूरे यत्न से उसको माने, इसीलिए उसने हमें सिखाया है. அதனால எத்தனை ஆண்டுகள் இந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் வாசித்தாலும் இந்த வசனத்தை கேட்டாலும் और इसीलिए हम कितने भले ही कितने साल उन वचनों को सुने और उस वचनों को याद करें, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு अनेक காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். और प्रभु यीशु मसीह और हमारा पिता परमेश्वर हर एक दिन हमें नई बातें सिखाता है. அதனால இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அருமையான காரியங்களை நீங்களும் நானும் கவனமாக கேட்க வேண்டும். और इसीलिए जो बातें परमेश्वर हमें सिखाता है उन बातों को बहुत सावधानी पूर्वक हमें सुनना है. இருக்கிற இடத்திலே வேத வசனம் வைத்திருக்கிறவர் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பேனா வைத்திருந்தால் நீங்கள் சொல்லுகிற வசனத்தை கருத்தாக எழுதி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். और जहाँ कहीं भी आप मौजूद हैं, अगर आपके हाथों में पवित्र शास्त्र है तो जो वचन बताए जाते हैं उनको अपने कलम से कहीं अंकित कर लीजिए और उसको बाद में उसका मनन कीजिए. இதை நாம் கருத்தாக வாசித்து
இதை கற்றுக்கொள்வோம் என்று கேட்டால், और जब पूरे यत्न से पूरे हृदय से उसको मानते हैं और उसको सीखते हैं, இதை கைக்கொள்வோம் என்று கேட்டால், और उसी प्रकार अगर हम चलते हैं, இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் और भले ही संसार में क्यों ना घटे, உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை சோதனை நேரிட்டாலும், और भले ही आप और मैं कितनी बड़ी समस्याओं में क्यों ना घिर जाएं, நீங்களும் நானும் பயப்பட மாட்டோம். और आपको और मुझे डरने की जरूरत नहीं है। ஆனால் இந்த நாட்களை பார்க்கும் பொழுது लेकिन आज के इन हालातों को जब हम देखते हैं, உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. और ये संसार डरा हुआ है, பெரிய பெரிய தலைவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். और बहुत बड़े अगुवे डरे हुए हैं, அந்தந்த நாட்டை ஆளுகிறவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். और जो देशों में जो राज्य करते हैं ऐसे बड़े लोग जो है घबराए हुए हैं। ஆனால் உங்களுக்கும் எனக்கும் लेकिन आपको और मुझे இந்த பயத்தை எல்லாம் நம்மை விட்டு எடுத்து போட்டு இருக்கிறார். और इस सारे डर को हमारे अंदर से निकाल दिया गया है। நீங்கள் நானும் பயப்படாத காரணம், और आप और मैं जो अगर निश्चित है तो தேவனுடைய வார்த்தை வசனம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन आपको और मेरे लिए दिया गया है। இந்த वசனத்தை நீங்களும் நானும் அருமையான தேவ பிள்ளைகளை கருத்தாய் கேட்டு கருத்தாக கைக்கொள்வோம் என்று கேட்டால், और अगर हम परमेश्वर के वचन को पूरे यत्न से माने और पूरे हृदय से उसके अनुसार चलें, கண்டிப்பாக நீங்களும் நானும் என்ன செய்ய மாட்டோம், கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். तो निश्चय ही हम लोग घबराएंगे नहीं, हम लोग चिंतित नहीं होंगे। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, கடந்த நாட்களாக ஆண்டவர் சில காரியங்களை எனக்குள்ளாக உணர்த்தி கொண்டிருந்தார். और बीते कई दिनों में परमेश्वर कुछ बातों को मेरे हृदय में बार बार ला रहा है। இந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக और 2-3 दिनों पहले, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, और जब मैं परमेश्वर की उपस्थिति में प्रार्थना कर रहा था, கர்த்தர் தெளிவாக சில காரியங்களை என்ன செய்தார்னு கேட்டால் வேத வசனத்திலிருந்து வெளிப்படுத்தினார். और परमेश्वर ने कुछ बातों को बहुत साफ तरीके से प्रकट किया। நாம் எல்லாருமே ஜெபிக்கிறோம். हम सभी प्रार्थना करते हैं, ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய சூழ்நிலைகள், परमेश्वर इन दिनों में जो हमारे हालात और परिस्थितियां हैं, நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத சூழ்நிலை, और आपके संतान जो एक दूसरे को जो देख नहीं पा रहे हैं, எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்திலே ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, और हम सब लोग एक जगह एकत्रित होकर आराधना ना करने वाली वो परिस्थितियां, தேசத்திலே இப்படி பயங்கரமான சம்பவங்கள், और ये देश में घटने वाली जो भयानक घटनाएं, இதெல்லாவற்றையும் பார்க்கும்போது, और इन सब को जो हम देखते हैं, ஆண்டவரே, நாங்கள் என்ன ஏன் ஆண்டவரே இப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தோம். और मैं प्रार्थना कर रहा था कि परमेश्वर ऐसा सब कुछ क्यों है। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், और परमेश्वर पिता कहता है, இந்த உலகத்திலே ஒவ்வொரு பெரிய பெரிய லீடர்களும் பெரிய பெரிய மத தலைவர்களும், और इस संसार में जितने बड़े अगुवे हैं और जो धार्मिक गुरु हैं, பெரிய பெரிய அதிகாரிகளும், और बहुत बड़े जो अधिकारी हैं, தேவனுடைய வசனத்தை வார்த்தையை அவர்கள் எப்படியாவது அறிய வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஒரு விருப்பமாய் இருக்கிறது. और परमेश्वर की ऐसी इच्छा है कि ऐसे लोग जो है, ये लोग हैं परमेश्वर के उन वचनों को जान पाएं। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இந்த நாட்களில் இருக்கிற பெரிய பெரிய லீடர்கள், और इस जमाने में जो बड़े बड़े अगुवे हैं, பெரிய வல்லரசு நாட்டிலே இருக்கிற லீடர்கள், और जो बहुत समझदार पढ़े लिखे हुए जो अगुवे हैं, எல்லாரும் கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். और बहुत लोग चिंतित और घबराए हुए இந்த हैं। சாதாரண இந்த கொரோனா வைரஸ் வியாதியை நினைத்து, और ये साधारण सा जो कोरोना वायरस जो महामारी है उसके बारे में, அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे लोगों, அதனாலே கர்த்தர் சொல்லுகிறார், और इसीलिए परमेश्वर कहता இந்த है, தலைவர்கள் பெரிய வல்லரசு நாடுகள், और ये जो बड़े अगुवे हैं और ये बड़े जो धर्म गुरु हैं, ஒரு நாடு ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், और अगर कोई देश कोई छोटी सी गलती कर देता है, உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், और तुरंत वो कहते हैं, நாங்கள் உங்களை என்ன செய்வோம், ஒன்றில்லாமல் செய்து விடுவோம் என்று சொல்லி. तो हम तुम्हारा उस देश का नाश कर डालेंगे। காரணம் தங்களுடைய அதிகாரத்தை வைத்து, इसका कारण ये है कि वो अपने अधिकार का इस्तेमाल करके தங்களுடைய நாட்டின் பலத்தை குறித்து, अपने देश की जो शक्ति है उसके बारे में, தங்களுடைய நாட்டில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து, और अपने देश का जो ऐश्वर्य है उसके बारे में, இப்படியெல்லாம் அவர்கள் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். और इन सब के बारे में वो बहुत ही घमंड करते हैं। அதனாலே இதை யோசித்துக் கொண்டிருக்கும் போது, और इन सब बातों पे जब हम ध्यान लगाते हैं, இப்படியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி
இருதயத்திலே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற अनेक தலைவர்கள் और इन सब बातों के प्रति घमंड करने वाले ये जो बड़े अगुवे हैं, இந்த நாளிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. अब वो कुछ भी नहीं कर पा रहे हैं। அவர்களிடத்தில் இருக்கிற அந்த படைபலத்தை கொண்டு और उनके पास जो सेना का जो बल था, அவர்கள் வைத்திருக்கிற ஆயுதங்களை கொண்டு और जो हथियारों का जो बल था, அவர்களுக்கு இருக்கிற ஞானத்தை கொண்டு अपने ज्ञान के ऊपर जो उनको घमंड था, இந்த சாதாரண இந்த வைரஸை அவர் யாராலும் ஒன்று செய்ய முடியவில்லை. उसके बावजूद भी साधारण से वायरस का वो कुछ नहीं बिगाड़ पाया। ஆயினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, அடிமை ஜெபிக்கும்போது और जब मैं प्रार्थना कर रहा था, ஆயினாலே தேவன் சொன்னார், तो परमेश्वर ने कहा, மேன்மை பாராட்டுவது और घमंड करना என்னை குறித்து தான் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று वो சொன்னார். केवल मेरे विषय में ही घमंड करने वाली बात होनी चाहिए, எதுவுமே அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. क्योंकि बिना उसकी मर्जी के, बिना उसकी इच्छा के कुछ नहीं हो सकता। ஆயினாலே நாம் வேதத்திலே அருமையான தீர்க்கதரிசி ஒருவர் தெளிவாக அருமையான காரியத்தை சொல்லி இருக்கிறார். और इसीलिए वचन में जो है जो भविष्यवक्ता है, उसने एक बहुत खूबसूरत बात कही है, அதை நாம் வாசிக்க கேட்கலாம். और उसको हम सुनेंगे। எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் और जो यिर्मयाह की किताब 9ஆம் அதிகாரம் उसका 9वां अध्याय 23ஆம் வசனமும் 24வது வசனத்தையும் வாசிக்க நாம் கேட்கலாம். और उसमें जो है 23वां और 24वां वचन हम पढ़ेंगे। தயவுசெய்து நீங்களும் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை கவனமாக கருத்தாக வாசியுங்கள். और इसीलिए आप लोग भी जो है उन अध्यायों को निकालिए और ध्यान से पढ़िए। ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன், கவனிங்க, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தர் நான் என்று அறிந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. और परमेश्वर को महिमा मिले। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे लोगों, எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் எழுதி வைத்திருக்கிறார். और कितने हजारों साल परमेश्वर ने आपके लिए और मेरे लिए ये बातें लिखी हुई है। இதை வாசிக்கும் போதுதான் और इस वचन को पढ़ने के बाद ही ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். परमेश्वर ने मुझे चिताया। இந்த வியாதியை ஒரு சின்ன பாம் போட்டு அழிக்க முடியவில்லை. और इस बीमारी को जो एक छोटा सा बम डाल के जो है नाश नहीं कर இந்த पाया। உலகத்தை அழிக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களை என்ன செய்திருக்கிறார்கள், பாம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். और इस पूरे संसार का नाश कर देने वाली शक्ति वाला वो बम को है जो खोज किया गया है। சாதாரண இந்த கொரோனா வைரஸை அழிக்க முடியவில்லை. और इस साधारण से कोरोना वायरस का जो है कोई कुछ कर नहीं पा रहे हैं। ஆயினால்தான் இதை அழிப்பதற்காகத்தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன செய்கிறோம், தனியாக குடும்பமாக சபையாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். और इसीलिए जो है इस वायरस से निपटने के लिए जो है इसको नाश करने के लिए आप और मैं अपने अकेलेपन में और जो है एक परिवार के साथ मिलकर प्रार्थना कर रहे हैं। இந்த அருமையான நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம், சங்கிலி ஜெபமாக ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். और इस समय में जो है एक जंजीर की प्रार्थना हम लोग कर रहे हैं। ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான் இந்த காரியத்தில் இருந்து ஜனங்களை, நம்முடைய தேசத்தை, இன்னும் மற்ற எல்லா தேசத்தில் இருக்கிற மக்களை விடுதலையாக்க முடியும். இந்த கொரோனா வைரஸை அவர் அழிக்க முடியும். और आप इस बात को समझे कि केवल हमारा पिता परमेश्वर ही जो है इस महामारी से जो अपने लोगों को और इस संसार के लोगों को बचा सकता है। ஆயினாலே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தலைவரும் சரி, அதிகாரியும் சரி, தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. और इसीलिए जो है संसार के जो कोई भी अधिकारी हैं और जो बड़े लोग हैं वो अपने बारे में और अपने शक्ति को लेके घमंड ना करें। அதே போல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது और उसी प्रकार जब मैं प्रार्थना कर रहा था, கர்த்தர் எனக்கும் மற்ற தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொன்னார். और परमेश्वर ने मुझे और उसके और जो परमेश्वर के दास हैं उन लोगों को ये बात बताई। இப்படிப்பட்ட காலங்களிலே இருக்கிற நீங்களும் நானும், और ऐसे हालात में जो आप और मैं हैं, இப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிற நீங்களும் நானும், और ऐसे बहुत ही भयानक और डरा देने वाली परिस्थिति में தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மை முழுவதுமாக தேவனுக்கு
நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். तो आपको और मुझे हमें अपने आप को जो है परमेश्वर के सामने अर्पित करना है. தேவனுடைய வசனத்துக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். परमेश्वर के वचन के लिए हम अपने आप को समर्पित करें. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். और यही परमेश्वर चाहता है. உங்களுடைய படிப்பு, आपकी पढ़ाई, என்னுடைய படிப்பு, मेरी पढ़ाई, உங்களுடைய ஞானம், என்னுடைய ஞானம், आपका ज्ञान और मेरा ज्ञान இந்த உலகத்திலே ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் நானும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். और इस बात को हम अच्छे से समझे कि ये सब इस संसार में कुछ काम नहीं आएगा. ஆயினால் நீங்களும் நானும் அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए आप और मैं परमेश्वर के लोगों, ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் இருக்கிற தலைவர்களும், और हर एक विश्वासी, हर एक परमेश्वर का दास और हर एक संस्था के जो अगुवे हैं, எல்லா நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவனுக்கு பயந்து நீங்களும் நானும் நடக்க வேண்டும். और सभी धार्मिकता और न्याय करने वाले परमेश्वर से डरे और उसके अनुसार हम चलें. நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் பகைக்காதபடி, और आप एक दूसरे से हम बैर न रखें, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதபடி, और एक दूसरे से ईर्ष्या न करें, ஒருவரை ஒருவர் கேவலமாய் பேசாதபடி, एक दूसरे का अपमान न करते हुए, நான் தான் பெரியவன், और मैं ही बड़ा हूँ, என்னுடைய சபைதான் பெரியது, और मेरी कलीसिया ही बड़ी है, நான் அதை செய்தேன், நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி, और मैंने ये किया है और मैंने वो किया है, उन बातों को लेकर நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட கூடாது. और आप और मैं इन बातों को लेकर घमंड ना करें. ஏனென்றால் உங்களாலே என்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே நம்மை शरण பண்ண வேண்டும். और क्योंकि आप और हमको जो इस बात को परमेश्वर के आगे अंगीकार करना है कि आप और मैं मिलके कुछ नहीं कर सकते. ஆயினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, தேவனாகிய கர்த்தர் தெளிவாக நமக்கு எல்லாவற்றையும் இங்கே எழுதி கொடுத்திருக்கிறார். और पिता परमेश्वर ने सारी बातों को यहाँ पे बहुत साफ तरीके से लिखा हुआ है. இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது और ये यिर्मयाह का जो भविष्यवक्ता जब कहता है, மூன்று காரியத்தை சொல்லுகிறார். और उसने 3 बातों को बताया. ஒன்று, पहली बात, எனக்கு ஞானத்தை குறித்து, और उसने ज्ञान के बारे में बात की. இன்னொன்று பராக்கிரமத்தை குறித்து, और वीरता के बारे में, மூன்றாவது ஐஸ்வரியத்தை குறித்து. और तीसरी बात जो है धन के बारे में. வேதத்திலே நீங்களும் நானும் இதை ஆராய்ந்து பார்க்கும்போது, और वचन में जब इन बातों को हम जब खोज करते हैं, அநேக வசனங்கள் தெளிவாக இருக்கிறது. और बहुत सारे वचन जो है बहुत साफ तौर से लिखे हुए हैं. ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, ஆயினால் இங்கே சொல்லுகிறார், நீங்களும் நானும் பார்த்து ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. उसमें लिखा है कि बुद्धिमान अपनी बुद्धि पे घमंड ना करे. என்னுடைய ஞானத்தினாலே நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன் என்று சொல்லி சில நேரங்களிலே இன்னைக்கு பெரிய பெரிய ஞானிகள், விஞ்ஞானிகள் சொன்னார்கள். क्योंकि बहुत सारे वैज्ञानिकों ने, बहुत सारे अगुओं ने कहा कि हम अपने बुद्धि से, अपने ज्ञान से इस संसार को जीत सकते हैं. ஆயினால் அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. लेकिन वो अब आज के हालात में वो बहुत लाचार है और कुछ नहीं कर पा रहे हैं. ஆயினால் தான் தேவன் சொல்லுகிறார். और इसीलिए परमेश्वर कहता है, அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது परमेश्वर के प्यारे लोगों, जो वचन में हम पढ़ते हैं, யோபுலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். और अय्यूब की किताब में जो परमेश्वर ने कहा है, 32ஆம் அதிகாரம், और उसमें जो 32वां वचन, 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, और उसमें 7 और 8वां वचन हम पढ़ते हैं, வாசிக்கும் போது கேட்கலாம். और उसको हम पढ़ेंगे. முதியோர் பேசட்டும். அங்கே சொல்லுகிறார், இது வந்து எலிஹூ என்கிறவர் சொல்லுகிறார், முதியோர் பேசட்டும். और वह यरीहो नाम का जो मनुष्य था, उसने कहा, முதியோர் பேசட்டும், முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று சொல்லி இருந்தாரா? ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அடுத்த வசனத்தை வாசி. பெரியோர் எல்லாரும் ஞானிகள் அல்ல, பெரியோர் எல்லாரும் ஞானிகள் அல்ல, முதியோர் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல, முதியோர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இங்கே எலிகூ சொல்லுகிறார், और यहाँ पे जो एलीगो इस प्रकार से कहता है, எல்லாரும் ஞானிகள் அல்ல, और सभी लोग ज्ञानी नहीं है. வயதானவர்கள் எல்லாம் கூட அருமையான தேவ பிள்ளைகளே அறிவு உள்ளவர்கள் அல்ல. और ऐसा नहीं है कि सभी बुजुर्ग जो है बुद्धिमान है. ஆயினாலே இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. और इसीलिए यहाँ पे वचन साफ तौर पे कहता है, மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய பார்வையிலே ஒன்றுமில்லை. और मनुष्य की जो समझ है परमेश्वर के सामने बहुत ही मामूली सी है. ஆயினாலே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், और इसीलिए परमेश्वर यहाँ कहता है, ஆகையால் தேவனுக்கு செவி கொடுங்கள், और इसीलिए परमेश्वर की ओर कान लगाओ.
கண்டிப்பாய் தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? நடத்துவார். और निश्चय ही परमेश्वर आपका और मेरा मार्गदर्शन करेगा। அருமையான தேவ ஜனமே, परमेश्वर के प्यारे लोगों, என்னன்னு கேட்டால் நம்முடைய தேவன் क्योंकि हमारा परमेश्वर எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், और वो कैसा परमेश्वर है, ஞானிகளை வெட்கப்படுத்த சாதாரண பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன்। और उसने जो है जो बुद्धिमानों को जो है शर्मिंदा करने के लिए साधारण मनुष्य को चुन लिया है। யோசிச்சு பாருங்கள், நீங்களும் நான், और आप सोच के देखिए, और आप और मैं, நீங்களும் நானும் பெரிய ஞானம் உள்ளவர்களா? क्या आप और मैं बहुत बुद्धिमान लोग हैं? பெரிய பட்டாதாரிகளா? और क्या हम बहुत पढ़े लिखे लोग हैं? இல்ல தேவ பிள்ளைகளே, ऐसा बिल्कुल भी नहीं है। சாதாரணமானவர்கள், बहुत ही साधारण मनुष्य हैं। என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் பார்க்கும்போது मैं अपने जीवन को जब पलट के देखता हूँ, நான் எல்லாரை விட மிகவும் ஒரு தாழ்மையான சூழ்நிலையில இருந்தவன்। और मैं बहुत ही जो है दीन एक नम्र अवस्था से आता हूँ। உண்மையாய் சொல்ல போனால், और अगर मैं सच कहूँ, இந்த ஊழியத்துக்கு கூட நான் தகுதி இல்லாதவன்। और इस सेवकाई के भी मैं लायक नहीं था। ஏனென்று கேட்டால், எனக்கு இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஞானமோ பெரிய அறிவோ எனக்கு இல்லை। और क्योंकि इस सेवकाई को लेके इस जो परमेश्वर की जो कार्य है उसको लेके किसी प्रकार का ज्ञान और समझ नहीं है। ஆயினாலே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வருவதற்கு நான் மிகவும் யோசித்துக் கொண்டிருந்தேன்। और इसीलिए मैं सेवकाई में आने से पहले बहुत सोचता था। ஆனால் கர்த்தர் लेकिन परमेश्वर ने தெளிவாக வசனத்தை கொண்டு பேசினார்। और अपने वचन के द्वारा बहुत ही साफ शब्दों में कहा। ஆயினாலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிறகு इसके बाद जब मैंने अपनी सेवकाई के लिए अपने आप को अर्पित இந்த किया, வசனங்களை எல்லாம் வெளிப்படுத்தி காண்பித்தார்। परमेश्वर ने इन सारे वचनों को उजागर किया। ஆயினாலே நான் தான் ஞானத்தை கொடுக்கிறவர்। और इसने कहा कि वही है जो ज्ञान देता है। ஞானம் தான் எல்லா புத்தியும் அறிவையும் கொடுக்கிறவர்। और उसने बताया कि वही है कि सारी बुद्धि और वो ज्ञान देता है। ஆயினாலே நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர்। और इसीलिए मैं ही हूँ जो सब कुछ करता हूँ। எந்த மனுஷனையும் உயர்த்தவும் और किसी भी मनुष्य को ऊंचा उठाने के लिए தாழ்த்தவும் और उसको नीचा करने के लिए எனக்கு முடியும்। और मैं कर सकता हूँ। நானே ஞானத்தை கொடுக்கிற தேவன் என்று சொன்னார்। और मैं ही ज्ञान देने वाला परमेश्वर हूँ। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे लोगों, தேவன் தான் ஞானம் கொடுக்கிறார்। और परमेश्वर ही ज्ञान देता है। வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், और वचन में जो हम देखते हैं, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் हमारा पिता परमेश्वर சாலமோன் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் போது, और सालोमोन ने जब परमेश्वर के सामने प्रार्थना की, உனக்கு வேண்டியதை கேளு என்று சொல்லும்போது, जब उसे कहा गया कि जो तेरी इच्छा है तू मांग, அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தேவனிடத்திலே ஜெபித்தார்। परमेश्वर के प्यारे लोगों, सालोमोन ने परमेश्वर के सामने प्रार्थना की। அப்போ என்ன வேண்டும் என்று கேட்கும்போது, और जब उसने अपने लिए क्या मांगा, அவர் தேவனிடத்திலே கேட்டது, और उसने परमेश्वर से मांगा, இந்த ஜனங்களை ஆளுவதற்கு ஞானம் தேவையா, और इन लोगों के ऊपर राज्य करने के लिए उस योग्यता देने के लिए बुद्धि दे। அதுதான் அவருக்கு மிக அந்த நேரத்தில் முக்கியமானது। और वही जो है उस समय में उसको बहुत जरूरी था। ஆயினால்தான் அதை கேட்டார்। और यही बात उसने मांगी। அவருடைய பார்வையிலே அது மிக அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது। और सोलोमन की नजर में ये बात बहुत खूबसूरत थी और बहुत समझदारी से भरी हुई थी। அவர் ஞானத்தை மட்டுமல்ல, और उसने ना केवल ज्ञान को मांगा, அவர் சாலமோனுக்கு அதை விட ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்தார்। और परमेश्वर ने जो है उसको बहुत सारा धनवान और बहुत बड़ा ऐश्वर्य दिया। ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆரம்ப அந்த அனுபவத்தை பார்த்து, நம்முடைய தியாகத்தை பார்த்து, நம்முடைய உண்மையை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? நம்மை उयर्तरवराग இருக்கிறார்। तो परमेश्वर वो ऐसा परमेश्वर जो हमारे आरंभ के दिनों के हमारे त्याग को, हमारे बलिदान को देख के उसका बड़ा प्रतिफल देता है। ஆயினாலே இன்றைக்கு நீங்களும் நானும், और इसीलिए आज आप और मैं ஆர்மையான தேவப்பிள்ளைகளே, ஆரம்ப நாட்களிலே எந்த சூழ்நிலையில இருந்தோம், और अपने आरंभ के शुरुआती दिनों में किस परिस्थितियों में थे, ஆரம்பத்திலே நீங்கள் நானும் எப்படியாக தேவனுக்கென்று செயல்பட்டோம், और उस शुरुआत में उस आरंभ में किस प्रकार से हम परमेश्वर के कार्य में लगे हुए थे, தேவனுக்கென்று உத்தமமாய் உண்மையாய் வாழ்ந்தோம், और बहुत ही धार्मिकता से और उत्तमता से अपना जीवन बिताते थे। நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விரும்புகிறபடி இருந்தது, और वो हमारा आत्मिक जीवन परमेश्वर की नजर में बहुत अच्छा दिखाई देता था। ஆர்மையான தேவப்பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे लोग, ஆனால் தேவன் ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த உயர்த்த, और जब परमेश्वर ने हमें आशीषित किया और जब हमें ऊंचे उठाने लगा, வேதத்திலே நம்ம பார்க்கும்போது और वचन में जो हम देखते हैं சாலமோனுடைய வாழ்க்கை और सालोमोन का जीवन के बारे में, அருமையான தேவப்பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे लोगों, ஆரம்பத்திலே இருந்த தேவனுடைய சமூகத்திலே அவருடைய உத்தமம், அவருடைய உண்மை, அவருடைய நீதி
தேவ பிள்ளைகளை வர வர குறைய ஆரம்பித்து और விட்டது. शुरुआत के दिनों में परमेश्वर के प्रति जो उसकी जो धार्मिकता थी, परमेश्वर के प्रति जो उसकी नम्रता और नजदीकियां थी, वो धीरे धीरे कम होने लगी। அதனால் தயவு செய்து நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். और इसीलिए आप और मैं बहुत हम सावधान रहे हैं। நீங்களும் நானும் ஆரம்பத்திலே எவ்வளவாக ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்காய் செயல்பட்டோம். और आप और मैं शुरुआत के दिनों में किस प्रकार से बहुत ही घनिष्ठता के साथ परमेश्वर के साथ लगे हुए थे। உங்களை என்னை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்த நாளிலே और आपको और हमने अपने आप को जो परमेश्वर के हाथों में समर्पित किया था, எவ்வளவு உண்மையாய் வாழ்ந்தோம். और किस प्रकार से हम एक विश्वास योग्य थे, தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மை உத்தமமாய் நடந்தோம். और हमारा निजी जीवन परमेश्वर की नजरों में कितना विश्वास योग्य குடும்ப था, வாழ்க்கையிலே உண்மை உத்தமமாய் நடந்தோம். अपने पारिवारिक जीवन में परमेश्वर के प्रति कितने विश्वास योग्य थे, சபையின் வாழ்க்கையிலே உண்மை உத்தமமாய் अपने நடந்தோம். कलीसिया के जीवन में आप और मैं परमेश्वर के प्रति कितने विश्वास योग्य थे। நம்மால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு நாளும் அருமையான தேவ பிள்ளைகளே ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தோம், சுவிசேஷத்தை அறிவித்தோம், தேவனை மகிமைப்படுத்தினோம். और हमने अपने अपनी अपनी समझ और अपनी सामर्थ्य के साथ में जो है अपने लोगों के लिए, अपने कलीसिया के लिए हमने शुरुआती दिनों में प्रार्थना की। இதை பார்த்து தேவன் உங்களை என்னையும் तो ஆசீர்வதித்தார். इन सब को देख के परमेश्वर ने उसका बड़ा प्रतिफल दिया। ஆனால் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்ன? लेकिन आज आपकी और मेरी परिस्थिति क्या है? நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? आप और मैं हम क्या कर रहे हैं? நான் இந்த ஊழியத்தை செய்து இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தேன் என்று மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். और हम ये इस बात का घमंड करते हैं कि मैंने इतनी बड़ी सेवकाई की है और परमेश्वर के लिए कार्य किया है। அருமையான தேவ பிள்ளைகளே, परमेश्वर के प्यारे लोगों, இந்த மேன்மை பெருமை எல்லாம் ஒன்றுக்கு உதவாது. और ये घमंड और गर्व जो है कुछ नहीं रहेगा। ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவரை போல பெரிய ஞானி, பெரிய ஐஸ்வர்யவான், பணக்காரன் யாரும் இல்லை. लेकिन जब सालोमोन को देखते हैं तो उसके जैसा ज्ञानवान और समझदार इस संसार में कोई नहीं था। கடைசியிலே அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது और उसके अंतिम दिनों में जब उसके जीवन को देखते हैं, அவர் ஆரம்பத்தில் இருந்த அந்த தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு அவரிடத்தில் இல்லாம போன போது, और शुरुआत के दिनों में, आरंभ के दिनों में परमेश्वर के प्रति जो समर्पण था और जो अर्पण था वो जब नहीं रहा, அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் और மாறியது. उसका जीवन जो है एक प्रश्न चिन्ह बन गया। ஆயினால் தான் அவர் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லுகிறார். और इसीलिए जो उसके आगे के अध्याय में जो इस प्रकार से जब कहा गया है, 9ஆம் பிரசங்கி 9:11வது வசனம். और श्रेष्ठ की जो है 9 और उसका 11वां अध्याय, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே நான் கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, ஐஸ்வர்யத்தை அடைவதற்கு புத்திமானுடைய புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும், அவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய சமயம், தேவனுடைய கிருபை வேண்டும் என்று சொல்லுகிறார். और वहाँ पे लिखा है कि उन सबको जो है परमेश्वर की प्रवीण और अनुग्रह होता रहे। தேவனுடைய தயவு, அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. और परमेश्वर की दया और उसके अनुग्रह के बिना कोई कुछ नहीं कर सकता। ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியத்தை செய்தவர், क्योंकि सालोमोन ने जो है अपने जीवन में जो है बहुत बड़े कार्य किए थे, பெரிய ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தவர். और एक बहुत ऐश्वर्य से भरा जीवन जी रहा था। அதனாலே அவர் கடைசியில சொல்லுகிறார், और अंत में वो कहता है, எனக்கு எவ்வளவு பெரிய ஞானம் இருந்தும், और मेरे अंदर कितने ही बड़ी बुद्धि क्यों ना रही हो, எவ்வளவு பெரிய அறிவு இருந்தும், और कितनी भी बड़ी समझ क्यों ना रही हो, எவ்வளவு பெரிய பொருளும் இருந்து ஐஸ்வர்யம் இருந்தும், और कितना भी वो जो है धन था और ऐश्वर्य था, அங்கே அவர் தெளிவா கடைசியில ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். और उसने कहा कि वो बाकी सब कुछ ना रहा। பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11வது 2:11 சொல்லுகிறார். और उसी के जो है 2:11 में हम देखते हैं, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். और मैं पढ़ता हूँ, என் கைகள் செய்த சகல வேலையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயை மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, அவருடைய கைகள்
எல்லா வேலையும் செய்ததா, और उसके हाथों ने जो है बहुत कुछ किया था, எல்லா பணத்தையும் சம்பாதித்தது, और उसने बहुत कुछ कमाया, எல்லா புகழையும் சம்பாதித்தது. और सारा ऐश्वर्य और शोहरत कमाई। அதனால அதை அவர் பார்த்தார்னா, लेकिन जब उसने आगे देखा, கடைசியில என்ன சொல்றாருன்னா மாயைன்னு சொல்லுகிறார். और अंत में वो सब उसको जो मोह माया लगने लगा। காரணம் தேவனுடைய கிருபை போய்விட்டது. इसका कारण ये था कि परमेश्वर का अनुग्रह जा चुका அதனால था। கடைசியில எனக்கு இவ்வளவு இருந்தும் மனசு சஞ்சலம் என்று சொல்லுகிறார். और उसने कहा इतना सब कुछ होने के बावजूद भी जो है मेरा मन विचलित है। அதனால அருமையான தேவ ஜனமே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के लोगों, தேவ ஊழியக்காரர்களே, और परमेश्वर के सेवकों, उसके दास, நீங்களும் நானும் நம்முடைய திறமையை குறித்து, நம்முடைய தாளந்தை குறித்து, நம்மிடத்துல இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை ஐஸ்வர்யை குறித்து தயவு செய்து நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். और इसीलिए हम अपनी प्रतिभा को लेके, अपनी काबिलियत को लेके, अपनी सेवकाई और ज्ञान को लेके कभी भी हम घमंड ना करें। எனக்கு பெரிய வல்லமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று தயவு செய்து நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. और आप और हम इस बात को कभी ना कहें कि हमारे अंदर बड़ी काबिलियत है, बड़ी क्षमता है और समझ है, तो ऐसा घमंड ना करें। அதனால இங்கே சாலமோன் சொல்லுகிறார், और इसीलिए सालोमोन यहाँ पे कहता है, நான் எல்லாவற்றையும் பார்த்தேன், और मैंने सब कुछ देखा, ஆனால் ஒன்றுமே இல்லை, लेकिन कुछ भी नहीं है, எல்லாம் மனசுக்கு சஞ்சலமும் வருத்தமாய் இருக்கிறது. और वो सब कुछ जो है मेरे मन के लिए बहुत छोटा दिखाई देता है। அருமையான தேவ பிள்ளைகள், நீங்க தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது, और उन अध्याय को जब आगे हम जब देखते हैं, நான் இந்த உலகத்திலே வாடும்போது और मैं जब तक इस संसार में रहा, என்னுடைய ஜீவனையே வெறுத்தேன் என்று சொல்லி 17வது வசனத்திலே சொல்லுகிறார். और उसमें 17 वचन में लिखा है कि मैंने अपने जीवन को जो है कुछ व्यर्थ ना जाना। 18வது வசனத்திலே சொல்லுகிறார், और 18 वचन में लिखा है, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். और उसमें लिखा कि उस सूरज के नीचे, उस आकाश के नीचे जितने भी मैंने प्रयास किए थे वो सब व्यर्थ हैं। அதனால இந்த உலகத்திலே வேற எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி, और उसने कहा कि इसीलिए संसार में मुझे कुछ भी अच्छा नहीं मालूम होता। அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, நீங்களும் நானும் நம்முடைய ஞானத்தை குறித்து, நம்முடைய திறமை குறித்து, நம்முடைய படிப்பை குறித்து, நம்முடைய பணத்தை குறித்து, நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்தை குறித்து தயவு செய்து நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். और इसीलिए उसने कहा कि हम जो है, हम अपनी पढ़ाई को लेके, अपने ज्ञान को लेके, समझ को लेके, अपनी क्षमता और काबिलियत को लेके किसी प्रकार से हम घमंड ना करें। அதனாலே தேவனை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और इसीलिए कहा गया कि हम केवल परमेश्वर को लेके, उस परमेश्वर के प्रति ही हम घमंड करें। அதனாலே உங்களுடைய ஞானம் என்னுடைய ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்லை. और इसीलिए आपका और मेरा ज्ञान जो है कुछ भी नहीं है। அதனாலே முதலாவது நம்ம பார்த்தோம், என்ன செய்யணும் கேட்டால், நம்முடைய ஞானத்தை குறித்து நீங்களும் நானும் மேன்மை பாராட்டக்கூடாது. और इसीलिए हमने सीखा कि हम अपने ज्ञान को लेके कभी घमंड ना करें। அதனாலே இந்த ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டின சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார், இதுல சந்தேகமே இல்லை. और इस बात में कोई संदेह नहीं कि परमेश्वर ने सालोमोन के जीवन से अपने ज्ञान को लेके घमंड करने वाली विषय में हमें बताया गया है। இரண்டாவது, और दूसरी बात, பராக்கிரமசாலி, பலசாலி, और जो बलशाली और जो वीर है, நம்முடைய பலத்தை குறித்து, நம்முடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது என்று சொல்லுகிறார். और उसमें कहा गया कि हम अपनी वीरता के बारे में और अपनी जो बल के बारे में कभी घमंड ना करें। இங்கே வேத வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம், और यहाँ पे वचन में हम देखते हैं, ஆமோஸ் இதை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லி और இருக்கிறார். आमोस जो नबी है उसने वहाँ पे नबूवत की है। நீங்கள் வாசியுங்கள், और आप पढ़ के देखिए, ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் और आमोस की जो भविष्यवक्ता की जो किताब है, 2ஆம் அதிகாரம் उसका दूसरा अध्याय 16 वரை வாசிக்க और उसका 14 से लेके 16 तक हम நீங்கள் पढ़ेंगे। எழுதி கொள்ளுங்கள், ஆமோஸ் 2:14 இருந்து 16 வரை. और आप लिख लीजिए कहीं पे, आमोस की जो किताब है उसका दूसरा अध्याय 14 से लेके 16 तक। அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை, பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். और यहाँ पे यहोवा की ये वाणी है। அதனால இங்கே யாரும் என்னுடைய பலன், என்னுடைய சக்தி, எனக்கு இருக்கிற என்ன சொல்றதுங்க, படைபலம்,
பணபலன் என்று சொல்லி யாரும் சொல்லக்கூடாது என்று அங்க சொல்லுகிறார். और इसीलिए परमेश्वर कहता है कि अपनी ताकत को लेके, अपनी सामर्थ को लेके, अपनी सेना और हथियार के जो ताकत है उस पे घमंड ना करें. ஏன்னா இதெல்லாம் ஒன்றுமே அருமையான தேவ பிள்ளைகளே அவர்களுக்கு வருகிற பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. क्योंकि उनकी जो समस्या है, उन समस्याओं को जो ये सब चीजें रोक नहीं पाएगी. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலசாலிகள் அந்த நாட்களிலே निर्वाणियाय ओडिपोवान என்று கர்த்தர் சொல்கிறார். और वहां पे लिखा है कि उन दिनों में ऐसा होगा कि जो शूरवीर होंगे वो नग्न भागेंगे. இந்த நாட்களை நாம பார்க்கிறோம். और आज के दिनों में हम देखते हैं எத்தனை தேசத்தில் இருக்கிற பெரிய பெரிய லீடர்கள் தலைவர்கள் எவ்வளவு தங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். और इस बहुत सारे देशों में जो देश के अगुवे थे, जो नेता थे, वो अपने बारे में कितना घमंड करते थे. எங்களிடத்தில் இவ்வளவு பலம் இருக்கிறது, वो अपनी जो सेना की बल को लेके घमंड करते थे. இவ்வளவு பராக்கிரமம் இருக்கிறது, और अपने शूरवीरों को लेके वो घमंड करते थे. நாங்கள் எது வந்தாலும் மேற்கொள்வோம் என்று சொல்லி, और हम किसी भी चीज पे जो विजय हासिल कर लेंगे. யாராவது தைரியமாக செயல்பட்டார்களா? और अगर क्या कोई भी धैर्य के साथ आगे आया? இல்ல தேவ பிள்ளைகளே, नहीं परमेश्वर के लोगों. ஆவியானவர் நமக்கு இங்கே எழுதி கொடுத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने हमें यहाँ पे लिख के दिया हुआ है. பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே निर्वाणियाय ओडिपोवान. और शूरवीरों में जो अधिक वीर है, उन दिनों में वो नग्न होकर भागेगा. இந்த நாட்களிலே பெரிய பெரிய தலைவர்கள் பேசுவதை சொல்லுவதை அறிந்திருக்கிறோம். और आज के समय में जो बड़े बड़े अगुवे हैं, उनकी बातों को हम सुनते और समझते हैं. ஏதோ நம்ம நியூஸ்ல பார்த்தோம், ஏதோ ஒரு நாட்டிலே ஒரு मिनिस्टर इறந்து விட்டார் என்று செத்து விட்டார் என்று தற்கொலை பண்ணி கொண்டார். और हमने जो है अखबारों में पढ़ा कि एक देश के प्रधानमंत्री ने जो है वो आत्महत्या कर ली. அவருடைய பதவி அவருடைய பட்டம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. और उसका जो पद था, उसका अधिकार था, वो कुछ नहीं काम आया. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். और परमेश्वर के प्यारे लोगों, आप और मैं इस बात को समझें. கர்த்தர் நமக்கு அதனால்தான் வேத வசனத்தை நாம் தெளிவாக வாசிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். और इसीलिए हम जो परमेश्वर के वचन को हम गहराई से अध्ययन और उसका मनन करें. இதன்படி நீங்களும் நானும் என்ன செய்வோம் என்று கேட்டால் படித்து செயல்படுவோம் என்று और इसीलिए हम उसको अध्ययन करें और उसके अनुसार चलें. கண்டிப்பாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். और नीचे ही परमेश्वर आपको और मुझे आशीष देगा. ஆமா, இங்க பாருங்க, பலசாலிகளுக்குள்ளே அந்த நாட்களில் இருக்கிறவன் என்ன செய்யறன்னு கேட்டா பலசாலி निर्वाणियाय ओडिपोवान. और वहाँ पे लिखा है कि उस जमाने में जो सबसे बड़ा शूरवीर और बलशाली था, वो नग्न अवस्था में भागेगा. ஏனென்று கேட்டால் நம்முடைய தேவன் தான் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறவர். क्योंकि हमारा परमेश्वर ही आपको और हमें बल देता है. இந்த பொல்லாத வியாதியிலிருந்து பலன் கொடுத்து சுகப்படுத்தி காப்பாற்றுற நம்முடைய தேவன். और इस महामारी से हमें चंगाई देने वाला और स्वस्थ रखने वाला हमारा परमेश्वर मात्र है. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोग, வேதத்திலே நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். और वचन में ये बात हम सब जानते हैं. வேதத்திலே நீங்களும் நானும் அருமையான தேவ பிள்ளைகளை படித்ததுதான், கேட்டதுதான். और इस पवित्र शास्त्र में इन बातों को आप और मैं बहुत अच्छे से सुन चुके हैं और जान चुके हैं. ஆனால் ஒவ்வொரு வசனத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் நமக்கு அந்த சத்தியங்களை ஞாபகப்படுத்துகிறார், மறுபடியும் நம்மோடு கூட பேசுகிறார். लेकिन परमेश्वर अपने हर एक वचन का हर एक हिस्सा जो हमें बार बार याद दिलाता है और उसकी जो सामर्थ्य है उसको याद कराता है. சவுலின் நாட்களிலே और जो सौल के समय में பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார். और फलिस्ती लोग जो है इजरायलियों के विरोध में जो उन्होंने घेराबंदी कर दी. அதுல ஒரு பெரிய பலசாலி இருந்தார். और वहाँ पे एक बहुत बड़ा शूरवीर था. பராக்கிரமசாலி இருந்தார். और एक बहुत ही पराक्रमी था. அவன் எல்லாருக்கும் தெரியும், கோலியாத். और गोलियात के बारे में हम सब जानते हैं. அவனை பார்த்தாலே ஜனங்கள் எல்லாம் பயந்தார். और उसको देखते ही लोग घबरा के भागने लगे. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யுத்த வீரர்கள் எல்லாரும் பயந்தார். और इजराइल की जो सेना और उसके शूरवीर थे वो भी उसको देख के घबराने लगे. இந்த இப்படிப்பட்ட பயந்த அப்படியே நடுங்கிக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே, और जब वो इतने बड़े शूरवीर और सेनाएं जब उस गोलियात को देख के घबराने वाली उस अवस्था में, அந்த நேரத்திலே அந்த சூழ்நிலையிலே, और उस समय में उस हालात में ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற தாவீதை அங்கே கொண்டு போனார். और एक साधारण से चरवाहा जो दाऊद था उसको परमेश्वर वहां ले गया. அவர் அங்கே போய் அவன் சொல்லுவதை கேட்டார். और उनकी बातों को वहां पे सुना गया. அதனால் அருமையான தேவன் அவனுக்குள்ளாக தாவீதுக்குள்ளாக और दाऊद के अंदर மிகவும் ஒரு என்னவென்று கேட்டால் பயங்கரமான ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளாக வந்தது. और उसके अंदर जो एक बहुत बड़ी बात जो उसको चुप गई. தேவன் பராக்கிரமசாலியா, क्या परमेश्वर जो शूरवीर है, இந்த மனுஷன் பராக்கிரமசாலியா, या ये मनुष्य शूरवीर है? அருமையான தேவ பிள்ளைகளே, இது தாவீதினுடைய வாழ்க்கையில
ஒரு பெரிய சவாலாக இருந்தது. और ये दाऊद के जीवन में एक बहुत बड़ा ये सवाल और ये प्रश्न उठा। ஆயினாலே அவருக்கு கர்த்தர் ஒரு அருமையான என்ன செய்தான்னு கேட்டால் ஒரு ஞாபகத்தை கொடுத்தார். तब परमेश्वर ने जो है दाऊद को जो एक बहुत बड़ी बात याद दिलाई அவருடைய வாழ்க்கையிலே நடந்ததை, और दाऊद के जीवन में जो घटना घटी थी, ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது சம்பவித்த சம்பவத்தை, और जब अपने भेड़ बकरियों को जब चरा रहा था उस समय की ये घटना ஒரு है। பெரிய சிங்கத்தையும் கரடியும் தேவன் அவர் கையிலே ஒப்பு கொடுத்ததை, और एक बहुत बड़े शेर को, जवान शेर को और जो भालू को जो है दाऊद के हाथ में कर दिया। அதைத்தான் அருமையான தேவ பிள்ளைகளே தாவீது என்ன செய்தான்னு கேட்டால் அவருடைய மைண்ட்ல ஞாபகத்திலே வந்தது. और दाऊद को जो है वो घटना वो जो उसके जहन में उसको याद आने लगी, அவருக்கு வேற எந்த ஒரு இதுவும் வரவில்லை. और उसको और कुछ याद नहीं आया। உங்களுக்கும் எனக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாடம். और आपके लिए और मेरे लिए एक बहुत अच्छी सीख है। தயவுசெய்து நீங்களும் நானும் எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது, பெரிய பதவி இருக்கிறது, பெரிய வல்லமை இருக்கிறது சொல்லி நாம் யோசிக்க கூடாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. और ताकि ये उस बात का उदाहरण है ताकि हम अपने पद को लेके, अपनी सामर्थ्य और शक्ति को लेके, ज्ञान को लेके घमंड ना करें। இந்த சூழ்நிலையில தாவீது கோலியாத் இடத்திலே என்ன செய்கிறார்? யுத்தம் செய்ய போகிறார். और उस हालात में, उस परिस्थिति में दाऊद गोलियात के सामने उसके विरोध में युद्ध करने जाता அந்த है। பராக்கிரமசாலிக்கு தாவீதை பார்த்து கேவலமாய் நினைக்கிறார். और वो जो गोलियात था वो दाऊद को बहुत तुच्छ जानने लगा। ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, लेकिन परमेश्वर के प्यारे लोगों, இப்படிப்பட்ட நேரத்திலே और ऐसे समय में தாவீது கோலியாத்துக்கு சொல்லுகிறார், और दाऊद गोलियात से कहता है, நீ வெறும் ஈட்டியோடு பட்டயத்தோடு உன்னுடைய மாம்ச பலத்தோடு பராக்கிரமத்தோடு வருகிறாய். और तू अपने अपने भाले और तलवार से और अपने शारीरिक बल से मेरे सामने आता है, நானோ लेकिन मैं சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். और यहोवा सेनाओं के यहोवा के बल से। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, சேனைகளின் தேவன் என்றால் और अगर सेनाओं का यहोवा है, எல்லா பெரிய இந்த உலகத்திலேயே பெரிய ராணுவத்திற்கு அதிகாரி நம்முடைய தேவன் தான். और इस पूरे संसार में जितनी भी सेना है उन सब का वो परमेश्वर यहोवा है। வசனம் சொல்லுங்க, அவர் யுத்தத்தில் வல்லவர். और ये वचन में कहता है वो युद्ध में जो शूरवीर है। ஆகையினால் தான் தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன். और इसीलिए उसने कहा कि मैं सेनाओं के यहोवा के नाम से मैं आता हूँ। கர்த்தர் உன்னை இன்றைக்கு எங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பார். और परमेश्वर आज तुझे मेरे हवाले कर दे। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்கள். और दाऊद के उस अनुभव को देखिए। பராக்கிரமம் தேவனிடத்தில் இருக்கிறது, और जो पराक्रम है वो परमेश्वर के पास है, பலம் நான் தேவனிடத்தில் இருக்கிறது. और बल परमेश्वर के पास है। தேவனிடத்திலிருந்து ஒன்று உங்களுக்கும் எனக்கும் வராவிட்டால், और अगर आप परमेश्वर की ओर से अगर आपको और मुझे ना मिले, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஒன்று செய்ய तो முடியாது. आप और मैं इस संसार में कुछ नहीं कर पाएंगे। அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் और इसीलिए जो परमेश्वर है, என்ன செய்தார்னு கேட்டால், और उसने क्या किया, தாவீதின் மூலமாக அந்த பராக்கிரமசாலியை முறியடித்தார். और दाऊद के द्वारा उस जो बड़ा पराक्रमशाली था उसको जो मूर्छित कर दिया। ஆயினாலே தாவீதினுடைய வாழ்க்கையில இருந்த இன்னொரு அருமையான காரியம், और इसीलिए जो दाऊद के जीवन की एक और जो खूबसूरत बात थी, அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இவ்வளவு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்த தேவனுக்கு முன்பாக, और इतने बड़े इजरायलियों को उद्धार और छुटकारा दिलाने वाले परमेश्वर के सामने தன்னுடைய திறமையை குறித்தோ தன்னுடைய ஞானத்தை குறித்தோ அவர் என்ன செய்யவில்லை, மேன்மை பாராட்டவில்லை. तो दाऊद ने अपने बल और सामर्थ के प्रति कभी घमंड नहीं किया। அவர் எப்பொழுதுமே தேவ சமூகத்திலே அருமையான தேவ பிள்ளைகளை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் உள்ளவராக இருந்தார். और दाऊद जो है हमेशा परमेश्वर की उपस्थिति में दीन दिखाई देने वाले एक उदाहरण को हमने देखा। ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोग, ஆகையினால்தான் தாவீது சொல்லுகிறார், और इसीलिए दाऊद कहता है, இதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். और यही आपको और मुझे चाहिए। பாருங்கள், அவர் சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது இந்த காரியத்தை செய்தார். और देखिए जब वो साधारण से अपनी भेड़ बकरियों को जब चलाता था उस हालात में, அவர் ராஜாவான போது கூட, और वो जब राजा बन गया उसके बाद भी, நான் பெரிய பராக்கிரமசாலி அல்ல என்று சொல்லுகிறார். और उसने कहा कि मैं बहुत बड़ा शूरवीर या पराक्रमशाली नहीं हूँ, நான் ஒரு பெரிய பலவான் அல்ல என்று சொல்லுகிறார். और उसने कहा कि मैं बहुत बड़ा बलवान नहीं हूँ। உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை தேவ பிள்ளைகளே. और आपको और मुझे ऐसे एक अनुभव की जरूरत है, எனக்கு தேவை. और मुझे जरूरत இந்த है। நாளில் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர்
அருமையான தேவ பிள்ளைகளே என்னோடு கூட பேசினார். और परमेश्वर ने इस दिनों में जो है इन वचन के द्वारा मुझसे बात की है உங்களோடு கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். और वो आपसे भी बात कर रहा है. அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் और वो क्या कहता है 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் और दूसरे सामुएल की किताब 3रा अध्याय 39ஆம் அதிகாரம் और 39வது வசனம் और जो है 39वां वचन 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் और दूसरा सामुएल 3रा अध्याय 39வது வசனம் और उसका 39वां वचन நான் வாசிக்கிறேன். मैं पढ़ता हूँ. நான் ராஜாவாக அபிஷேக பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் और यद्यपि मेरा अभिषेक में राजा हूँ நான் இன்னும் பலவீனன். और तो भी आज मैं निर्बल हूँ. அருமையான தேவ பிள்ளைகளே और परमेश्वर के प्यारे लोगों தாவீதினுடைய வாழ்க்கையை பாருங்கள். और दाऊद के जीवन को देखिए தாவீதினுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த குணத்தை பாருங்கள். और दाऊद के हृदय में और उसके अंदर जो गुण है उसको देखिए அவருடைய உள்ளத்திலே மனதிலே இருக்கிற காரியத்தை பாருங்கள். और उसके हृदय की अवस्था को देखिए. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போதிலும் और यद्यपि मैं अभिषिक्त राजा हूँ तो भी நான் பலவீனன். आज मैं निर्बल हूँ. அருமையான தேவ பிள்ளைகளே परमेश्वर के प्यारे लोगों நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படி ஒரு தாழ்மையை என்ன செய்வேன் தாழ்த்த உங்களால் என்னால முடியுமா? और क्या आप और मैं इस प्रकार की जो नम्रता है वो परमेश्वर के सामने दिखा सकते हैं? ஆனால் நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளே और इसीलिए आप और मैं परमेश्वर के लोगों நம்முடைய நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளை வரங்களை தாளந்துகளை குறித்து தயவு செய்து நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். इसीलिए हम कभी भी जो है कृपया करके हमें जो प्रतिभा हमें काबिलियत हमें जो बल दिया गया उसके प्रति अभी कभी घमंड ना करें. விசுவாசிகளும் ஊழியக்காரரும் தெளிவாக இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். और जितने भी विश्वासी हैं परमेश्वर के सेवक हैं इस बात को अच्छे से समझ लें. ஊழியக்காரனாகிய நான் சொல்லக்கூடாது. और ये मैं सेवक जो परमेश्वर का दास हूँ मैं नहीं कह सकता. சிஸ்டர் நான் இல்லைனா நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. मैं नहीं कह सकता कि भाई बहन मेरे बिना आप लोग कुछ नहीं हो. இது உங்களை என்னையும் ரட்சித்தது உங்களை என்னையும் இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வந்தது ஊழியக்காரர் நல்ல பாஸ்டர் அல்ல. और आपको और आज तक जितने भी जो हमें उद्धार में जो चला के लाए हैं वो कोई परमेश्वर का दास नहीं है. தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. और यहोवा परमेश्वर है वही है जो हमें चलाता है इस बात को हम ना भूलें. அதே போல விசுவாசிகளாகிய நீங்களும் और इसी प्रकार जो आप लोग जो विश्वासी हैं நான் இந்த சபையில இருந்து मैं इस कलीसिया में நான் होकर இவருக்கு இவ்வளவெல்லாம் கொடுத்து मैंने इस कलीसिया में इतना सब कुछ भेंट दिया है நான் இந்த ஊழியத்தை தாங்கி செய்யறதுனாலதான் और मैंने इस सेवकाई को संभाला है इसीलिए ही இந்த சபை இருக்கிறது. और ये कलीसिया बनी हुई है. ஊழியக்காரரும் ஆசீர்வாதமா இருக்கிறார் और தயவு செய்து சொல்ல வேண்டாம். और आप ऐसा कभी ना सोचे कि केवल इसी वजह से ही जो परमेश्वर के जो सेवक है वो बने हुए हैं. உங்களுடைய பலன் உங்களுடைய பராக்கிரமம் ஒன்றுமில்லை. क्योंकि आपका बल और आपका पराक्रम कुछ भी नहीं है. தாவீது தன்னுடைய வாழ்க்கையை தெளிவாய் உணர்ந்து சொன்னார். और சொன்னபடினாலே दाऊद ने अपने जीवन में इस बात को समझा उस बात को जो है उसने माना और इस बात को बताया. அருமையான தேவப்பிள்ளை கர்த்தர் அவரை உயர்த்தினார். और परमेश्वर के प्यारे लोगों पर दाऊद को परमेश्वर ने और ऊंचा उठाया. ஆயினாலே அருமையான தேவப்பிள்ளைகளே और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों ராஜாக்களுடைய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யூத ஜனங்களை அரசாண்ட ராஜாக்கள் எல்லாவற்றிலும் எல்லாரை பார்க்கலாம் और इन जो इस्राएल के ऊपर राज्य करने वाले सभी राजाओं के मुकाबले ஏறக்குறைய 39 ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்திருக்கிறார்கள். और लगभग जो है 39 से ज्यादा राजाओं ने जो है इजरायलियों पे जो है राज्य किया. ஆயினாலே இந்த தாவீதை போல ஒரு ராஜா இல்லை. लेकिन फिर भी जो है दाऊद के समान कोई दूसरा राजा ना हुआ. காரணம் அவரை கர்த்தர் उसका कारण ये था कि परमेश्वर ने அவருக்கு தீர்க்காயுசும் और दाऊद को जो है दीर्घायु முதிர் வயதிலும் और जो है जवानी के समय में ஐஸ்வரியத்திலும் கனத்திலும் और ऐश्वर्य में और सम्मान में கடைசி வரைக்கும் அவருக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். और अंत तक उसको दिया और उसको आशीषित करता रहा. பூரண வயதுள்ளவராய் தேவனிடத்திலே சேர்க்கப்பட்டார். और उसने अपनी पूरी आयु अपनी जीवन काल पूरा किया और परमेश्वर के सम्मुख में पहुंचा. உங்களுக்கு எனக்கும் பூர்ணமான கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ்வது. और हम आप और मैं जो है परमेश्वर के सामने जो है अंत तक एक संपूर्ण जीवन जीने वाले बने. உங்களுக்கும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள் और आपको और मुझे परमेश्वर के प्यारे लोगों தாழ்மை தேவை. और नम्रता की जरूरत है. நீங்களும் நானும் நம்முடைய ஊழியத்தை குறித்தோ நம்முடைய செயல்களை குறித்தோ திட்டங்களை குறித்தோ மேன்மை பாராட்ட வேண்டும். और आप और मैं हम अपनी सेवकाई को लेकर अपने कार्यों को लेकर हम घमंड ना करें. தயவு செய்து நாமே சிந்திப்போம். और कृपया करके हम इस बात को हम सोचें. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற மூன்றாவதாக और अंत में तीसरी एक और बात बताऊंगा उसके बाद मैं उसको पूरा करूंगा. ஐஸ்வர்யவான் தன்
ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பான். और जो ऐश्वर्यवान है, जो धनवान है, अपने धन को लेके घमंड ना करे. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த உலக பிரகாரமான அருமையான தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள் और आपको और मुझे जो संसारिक रूप से संसार का दिया हुआ जो आशीष है, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு வந்தது. और परमेश्वर से आपको और मुझे मिला है. உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். और आपको और मुझे केवल परमेश्वर ने दिया है. இதை நீங்களும் நானும் और इसे आप और मैं ஆண்டவர் கொடுத்ததை வைத்துக்கொண்டு और परमेश्वर ने जो दिया है उसे रख कर நான் பெரிய மனுஷன் என்று சொல்லி और हम अपने आप को घमंड ना दिखाएं. மற்றவர்களை நாம் குறைவாகவோ மற்றவர்களை கேவலமாகவோ நினைக்கவோ பேசவோ கூடாது. और हम अपने आप को जो है ऊंचा उठा के, अपने आप को बड़ा दिखा के दूसरों को नीचे और जो तुच्छ ना जाने. ஏனென்று கேட்டால் क्योंकि எல்லாமே கர்த்தரால் வருகிறது. सब कुछ परमेश्वर से आता है. சாலமோன் இது நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். और हम जो है नीति वचन में हम देखते हैं பிரசங்கில வாசிக்கும்போது और सबोपदेशक में देखते हैं, ஆண்டவர் எவனுக்கு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் और चाहे परमेश्वर किसी को कितना भी बड़ा ऐश्वर्य और धन दे दे, அதுக்கு அது அவனுக்கு ஜீவன் இல்லை. और वो उसका जीवन नहीं है. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்கிறது? நல்ல ஐஸ்வர்யம் இருக்கிறது. आज बहुत लोगों के पास बहुत ऐश्वर्य और धन है. நல்லா சாப்பிடக்கூடிய எல்லா விதமான பொருள்களும் வீட்டிலே இருக்கிறது. और अच्छा खाने के लिए बहुत सारी चीजें जो है मौजूद हैं. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே लेकिन बहुत लोगों के जीवन में வீட்டிலே எவ்வளவு சாப்பிடக்கூடிய பொருள்கள் இருந்தாலும் और चाहे उनके पास खाने पीने के लिए कितनी भी चीजें क्यों ना हो, சில பொருள்கள் சாப்பிட முடியவில்லை. और वो कुछ चीजों को नहीं खा सकते. அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, வசனம் சொல்லுகிறது, और यही वचन भी कहता இந்த है, சாப்பிடுவதற்குரிய ஒரு கிருபையை தேவன் தான் தருகிறார். और उस खाने को खाने का अनुग्रह भी परमेश्वर ही देता है. அதனால்தான் நம்ம ஐஸ்வர்யத்தை குறித்து, நம்ம இருக்கிற பணத்தை குறித்து, பொன்னை பொருளை குறித்து நீங்களும் நானும் மேன்மை பாராட்ட பெருமைப்படக்கூடாது. और इसीलिए जो है हम अपने संसार के जो धन है, ऐश्वर्य है, खाने पीने की चीजों को लेके कभी भी हम घमंड ना करें. வேதத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான காரியத்தை சொல்லி இருக்கிறார். और पवित्र शास्त्र में जो है प्रभु यीशु मसीह ने बहुत अच्छी एक बात कही है. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் और लूका रचित सुसमाचार अध्याय 12 15வது வசனத்திலே இருந்து और उसके 15वें वचन से लेकर நீங்க 21வது வசனம் வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. और 21वें वचन तक जो है 15 से 21 तक आप अपने बाद में जो है पढ़ के देखिए. இது உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சதுதான். और ये बात जो है आप और मैं इस वचन को अच्छे से जानते हैं. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் और एक बहुत बड़ा धनवान, அவனுடைய வயலிலே அவனுடைய தோட்டத்திலே और उसने अपने खेत में நிறைய விளைச்சல்கள் விளைந்து அது என்ன செய்து கேட்டால் அவன் அப்படியே அறுவடைக்கு அருமையான நிறைய விளைச்சல்கள் விளைந்தது. और उसके खेत में, उसके बगीचे में बहुत सारी फसल उग गई थी और वो कटनी का समय आ चुका था. அதனால அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த விளைச்சலை, தானியத்தை எல்லாம் பார்த்து और इसीलिए उसने अपनी फसल को और अपने पूरे जो उसकी जो संपत्ति थी उसको देखकर, அந்த ஐஸ்வர்யான் உள்ளத்திலே நினைக்கிறான், ஆத்மாவிலே நினைக்கிறான், और उस धनवान ने अपने मन में और अपनी चेतना में ये बात सोची, இன்னும் என்னுடைய களஞ்சியத்தை பெருசாக்கி मैं भी अपने जो सीमा को और बढ़ाकर நான் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அறுவடை செய்து சேர்த்து और अपनी सारी फसल की कटनी करके நான் என்ன செய்ய போகிறேன்? मैं क्या करूंगा? அதிக வருஷங்கள் ஜீவன்ல நிறைய வருஷங்கள் நான் உட்கார்ந்து நன்றாக திருப்தியாய் சாப்பிட போகிறேன் என்று சொல்லி, और उसने कहा कि मैं अपनी बारियों की जो कटनी है उसे काट के अपने पूरे जीवन काल तक बैठ के मैं खा पाऊंगा. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, लेकिन फिर भी अपने परमेश्वर के प्यारे लोगों, அன்று ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. उस दिन परमेश्वर का वचन उसके पास पहुंचा அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, और वहां पे एक वचन कहा गया है. மதிகேடனே இருக்கா அந்த வசனம்? और वो वचन देखिए, மதிகேடனே, और हे दुष्ट मनुष्य, मूर्ख, இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால், और उसमें लिखा है कि अगर इस रात तेरा प्राण तुझसे ले लिया जाएगा, இந்த நீ சேர்த்து வைத்த இந்த தானியம், பொருள், பொன், ஐஸ்வர்யம் என்ன ஆகும் என்று யோசித்து பாரு என்று சொல்லி. और उसने कहा कि तुझसे जो कुछ भी तूने इकट्ठा किया है उसका क्या होगा. ஆயினால் அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, நீங்களும் நானும் இதையெல்லாம் வாசிக்கிறோம். और आप और मैं इन सारे वचनों को पढ़ते हैं, ஆயினால் இந்த உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு और इसीलिए हम ये संसार के प्रति जीवन ना बिताएं. அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரருக்காக அடிமை நான் உணர்ந்தேன். और परमेश्वर के प्यारे लोगों, जो सेवकाई के लिए इस बात को मैंने जाना, இதோ இந்த ஊழியத்திலே நிறைய பணம் சேர்க்க வேண்டும், பொன் பொருள் சேர்க்க வேண்டும், பெரிய ஆசை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி
நான் நினைப்பேன் என்று கேட்டால், और अगर इस सेवकाई में रह के अगर मैं बहुत सारा धन अगर मैं इकट्ठा कर लूं, अगर मैं ऐसा सोचूं, அருமையான தேவப்பிள்ளை, யோசித்து பார்த்தேன் நான். तो मैंने इस बात को सोच के देखा। இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட பிரச்சனையிலே, இப்படிப்பட்ட வியாதியிலே நான் மரிப்பேன் என்று சொன்னார். और अगर ऐसी बीमारी की अवस्था में, इस महामारी में अगर आज मैं मर जाता हूँ, என்ன இந்த பொன் பொருளாம் என்ன ஆக போகிறது? तो ये सारी धन संपत्ति का क्या होगा? அருமையான தேவஜனமே, और परमेश्वर के प्यारे लोगों, தேவன் தான் நமக்கு அந்த கிருபையை और தருவார். परमेश्वर ही वो अनुग्रह हमें दे। நீங்களும் நானும் ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்தால், और आप और मैं अगर परमेश्वर के लिए विश्वास योग्य रहेंगे, வாழ்வதற்கு நமக்கு வேண்டியவைகளை கொடுப்பார். तो इस संसार में रहने के लिए जो हमारी जरूरतें हैं वो उसे पूरा करेगा। வேதத்துல நிறைய பார்க்கிறோம். और हम वचन में बहुत कुछ हम देखते हैं। பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. और वो जो धन जो है, धन की जो इच्छा है, वो सभी जो मुसीबत का कारण है। இந்த உலகத்திலே நாம் ஒண்ணும் கொண்டு வந்தில்லை, ஒண்ணும் கொண்டு போறோம். और इस संसार में हम कुछ लाने वाले नहीं और कुछ ले जाने वाले नहीं है। நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போகும். और हम जो है नग्न ही आए थे और नग्न ही जाएंगे। இதை நீங்களும் நானும் உணர்ந்து, और इस बात को आप और मैं इस बात को समझने पाए, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர்ந்து, और हर परमेश्वर के लोग इस बात को समझें, தேவனுக்கு தம்மை முழுவதும் और ஒப்புக்கொடுப்பார். हम अपने आप को परमेश्वर के हाथों में सौंपे। வேதத்துல இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. और वचन में पवित्र शास्त्र बहुत सारे वचन हैं, நமக்கு நேரம் இல்லை. लेकिन हमारे पास समय की कमी है। நீங்களும் நானும் அறிந்தபடி और जैसा आप और हम समझ पाए, வேதத்திலே அருமையான ஊழியக்காராய் அப்போஸ்தலனாகிய பவுல், और जो है वचन में जो है प्रेरित पौलुस के जीवन को हम देखते हैं। அருமையான தேவ பிள்ளைகளை நீங்க வீட்டுல போய் அதை நீங்க வாசிங்க. और परमेश्वर के प्यारे लोगों, घर पे जाके आप उन पत्रियों को पढ़ें। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். और वहाँ पे जो फिलिपिस की तीसरी पत्री में लिखा है, அவர் எவ்வளவு பெரிய படித்தவர் தெரியுமா? और आप जानते हैं कि वो कितना पढ़ा लिखा एक मनुष्य था, அவர் பெரிய பணக்காரர் கூட. और वो एक बहुत बड़ा धनी मनुष्य भी था। அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு और जब उसने यीशु मसीह को ग्रहण किया, அவர் சொல்லுகிறார், और वो कहता है, இயேசு கிறிஸ்துவுக்காக यीशु मसीह के लिए என்னுடைய படிப்பு, मैं अपनी पढ़ाई को, என்னுடைய ஐஸ்வர்யம், अपने धन को, என்னுடைய அந்தஸ்து, अपनी जो पद है, எல்லாவற்றையும் और सबको, குப்பையாக எண்ணு. और मैं उन सबको तुच्छ मानता हूँ। இயேசு கிறிஸ்து தான் எனக்கு மேன்மை என்று और சொல்லி, यीशु मसीह ही मेरा गर्व है। அதான் சொல்லுகிறார், और वही कहता है, மேன்மை பாராட்டுகிறவன் और जो घमंड करता है, கர்த்தராகிய இயேசுவை குறித்தே மேன்மை और பாராட்டு. वो केवल यीशु मसीह के प्रति ही घमंड करे। அதனால் அருமையான தேவ பிள்ளைகளே, और इसीलिए परमेश्वर के प्यारे लोगों, நாளை உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். और इस दिन में परमेश्वर ने आपसे और मुझसे बात की है। இந்த உலகத்திலே நீங்களும் நானும் மேன்மை பாராட்டுவது ஒன்றே ஒன்றுதான். और इस संसार में घमंड करने के लिए केवल एक ही बात है, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, और हम अपने प्रभु यीशु मसीह के बारे में, அவருடைய செயல்களை குறித்து, उसके कार्यों के बारे में, உங்களுக்கு எனக்கு அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து, और आपके लिए और मेरे जीवन में जो उसने हर एक भलाइयों को जो किया है, இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நானும் ஜீவனோடு இருப்பது அவருடைய दयவு அவருடைய கிருபை என்பதை நினைத்து और आज और मैं अगर हम जीवित हैं तो ये केवल उसका अनुग्रह है और उसकी दया है। அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். उसके नाम को हम ऊंचा उठाएं। இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். इसीलिए हमें संसार में कुछ भी क्यों ना हो, हमें उस बात के प्रति चिंतित होने की जरूरत नहीं है। நான் அடிக்கடி சபையிலே உங்களிடத்திலே சொல்லுவது, और मैं हर बार कलीसिया में बार बार ये बात मैं कहता हूँ, மனுஷர்கள் பயப்படுகிற ஒரு பெரிய மரணத்தை குறித்து தான். और मनुष्य जो है केवल अपनी मृत्यु को लेके ही डरता है। ஆனால் அருமையான தேவ ஜனமே, लेकिन परमेश्वर के प्यारे लोगों, நீங்களும் நானும் விசுவாசிக்கிற, ஆராதிக்கிற, நம்புகிற நம்முடைய தேவன், और जिस परमेश्वर की हम आराधना करते हैं, विश्वास करते हैं, ஜீவனுள்ள தேவன், और वो एक जीवित परमेश्वर है, மரணத்தை ஜெயித்தவர், और उसने मृत्यु को जीता है। உங்களை என்னையும் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து, उसने आपको और मेरा नाम जो है अपनी हथेली पे लिखा हुआ அவருடைய है। சித்தம் இல்லாமல் उसकी मर्जी के बगैर இந்த உலகத்தில் யாரும் ஒன்றும் செய்ய और முடியாது. इस संसार में कोई कुछ नहीं कर இதை पाएगा। உணர்ந்து और इस बात को समझें, நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்துக்கு நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, और आप और मैं हम परमेश्वर के वचन के अपने आप को समर्पित करें, கருத்தாய் அவருடைய வசனத்தை கைக்கொண்டு और उस बात को ध्यान से समझें और उसके वचन को अपने हाथों में लें, அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். और उसके लिए विश्वास योग्य जीवन बिताएं, கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். और परमेश्वर निश्चय ही आपको आशीष நம்ம दे। எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். आइए हम सब अपनी आंखें बंद करें और परमेश्वर की ओर ताकें, முழங்கால் படியிடுங்கள். और अपने घुटनों को डाल लीजिए। அருமையான தேவ பிள்ளைகளே, और परमेश्वर के प्यारे लोगों, இந்த நாளே தேவன் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்கள் இருதயத்திலே வைத்து, इस समय में जो परमेश्वर ने जो हमें वचन सिखाया है, हम उसको अपने हृदय में लिख लें। இப்படிப்பட்ட கொடிய காலத்திலே और इस समय के इस कठोर समय में வசனத்தின் அடிப்படையிலே और நீங்களும் நானும் வாழும்படி वचन के आधार पे आप और मैं अपना जीवन बिताएं।
தேவ சமூகத்தில் நம்ம ஏற்படுவோம். परमेश्वर के सम्मुख में अपने आप को सौंप दें. உங்க கருத்திலே என்னுடைய கருத்திலே கொடுக்கப்பட்ட இந்த वचनத்தை நீங்களும் நானும் கருத்தாய் வாசித்து செயல்படுவோம். और आपके और मेरे हाथ में जो वचन दिया गया है उसको बहुत ही सावधान पूर्वक जो है उसको ले और उसके अनुसार चलें. அதை நாம் தெளிவாக உணர்ந்து செயல்படுவோம். और उसको हम बहुत सावधानी से समझें और उसके अनुसार चलें. கண்டிப்பாக அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். और निश्चय ही हम अपने बल को लेके कभी घमंड नहीं करेंगे. நம்முடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட, हम अपने ज्ञान के प्रति कभी घमंड नहीं करेंगे. நம்முடைய ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை हम பாராட்ட, अपने धन और ऐश्वर्य के प्रति कभी घमंड नहीं करेंगे. எரேமியாவிலே தெளிவாய் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். और यिर्मयाह की जो किताब है उसमें साफ तरीके से लिखा हुआ है, நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோம். और केवल जो अपने न्याय और धार्मिकता से जो चलाता है उस परमेश्वर के प्रति हम घमंड करें. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष दे. ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே, और जीवित यीशु मसीह, ஜீவனுள்ள வசனத்துக்காய் நன்றி. और इन जीवित वचनों के लिए धन्यवाद करते हैं. நான் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசினேன். और इन दिनों में अपने वचन से आपने हमसे बात की. இதனால இயேசப்பா என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். परमेश्वर इस दिन में अपने आप को मैं आपके हाथों में सौंपता நான் हूँ. வரும் வசனம் பேசுகிறவனாக அல்ல, और मैं केवल वचन से बोलने वाला नहीं, அதன்படி நடக்கிறவனாக என்னை மாற்றும். और उसके अनुसार चलने वाला मुझे बना दीजिए. இந்த வசனத்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். और इस वचन को सुनने वाले हर एक परमेश्वर के लोगों के लिए मैं प्रार्थना करता हूँ. வசனத்தை கேட்கலாய் மட்டும் இல்லாதபடி और वो केवल वचन को सुनने वाले ही नहीं, அதன்படி நடக்கிறவளாய் எங்களுடைய சபையின் பிள்ளைகளையும் எல்லா விசுவாசிகளையும் மாற்றும்படி और उसके अनुसार चलने वाले हमारे बच्चों को, हमारे कलीसिया के लोगों को बना दीजिए. சங்கீதம் 119:1 வாசித்த நாங்கள், और जैसा हमने भजन संहिता 119 और उसके 1 में पढ़ा, கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். और जो परमेश्वर के वचन के अनुसार चलता है वो सौभाग्यशाली है. பரலோகத்தின் தேவனே, और इसीलिए स्वर्ग के पिता எங்களை உத்தமர்களாய் மாற்றி हमें धार्मिक बना दीजिए. உம்முடைய வசனத்தின்படி கடைசி வரைக்கும் நாங்கள் சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யும். आपके वचन के अनुसार हम अंत तक एक गवाह बनने पाए. உம்முடைய சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். हम अपने कलीसिया के एक लोगों के लिए प्रार्थना करते हैं, தனித்தனியாய் பேர் பேராக ஆசீர்வதி. और हर एक को व्यक्तिगत तौर पे आप आशीष दीजिए. சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதி. और जो छोटे बच्चे हैं और जवान लोग हैं आप उन्हें आशीष दीजिए. வயதானவர்களை ஆசீர்வதி. और जो बुजुर्ग हैं आप उन्हें आशीष दीजिए. ஐசப்பா, இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்திலே परमेश्वर इस कठोर समय में உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों की जरूरतों की हर एक भलाई के लिए आपको धन्यवाद करते हैं. ஏனென்று கேட்டால் இயேசுவை இந்த நாளிலே अनेक வேலைக்கு போக முடியவில்லை. क्योंकि बहुत सारे लोग जो है अपने कामों पे नहीं जा पा रहे हैं, வீடுகளிலே இருப்பதை அறிந்திருக்கிறேன். वो अपने घरों में बंधे हुए हैं. ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் लेकिन हमारा पिता परमेश्वर உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆகாரம், வஸ்திரம் எல்லாவற்றையும் தருகிற தேவனாக हम जो இருக்கிறார். आपकी संतान है, आपके बच्चे हैं, हमारी जरूरत के हर एक आहार और एक वस्त्र के लिए आपको धन्यवाद करते हैं. கர்த்தரை தேடின பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் तो சொல்லுகிறது. लिखा है कि यहोवा के खोजियों को कभी किसी भली वस्तु की இந்த कमी ना होगी. வசனத்தின்படி எங்களுடைய சபையின் பிள்ளைகள் எல்லா விசுவாசிகளுக்கும் ஒளிக்காண வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதி. और उस वचन के आधार पे जो आपके बच्चों के, आपके सेवकों को जो हर एक भलाई से जो आप उनको तृप्त कीजिए, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். और लगातार एक एक की सुरक्षा कीजिए. இந்த நாட்களில் வீடுகளிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை ஜெபத்தை கேட்டு தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும். और इस दिनों में अपने घरों से जो लोग भी प्रार्थना कर रहे हैं उन सब की प्रार्थना सुनिए और इस देश में बड़े कार्य कीजिए. இந்தியா முழுவதும் ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய ஒளிக்காணுடைய ஜெபத்தை கேட்டு और पूरे भारतवर्ष में जितने भी परमेश्वर के लोग आपकी प्रार्थना कर रहे हैं उनकी प्रार्थनाओं को सुनकर, இந்த கொரோனா வைரஸை முற்றிலும் அழித்து நிர்மூலமாக்கி और इस कोरोना वायरस को जो है जड़ से उखाड़ फेंकिए. சீக்கிரமாய் எங்களுடைய தேசத்திலிருந்து ஒரு பெரிய ஆமாண்டவரை சுகத்தின் வல்லமை அனுப்பி எல்லாரையும் சுகப்படுத்தி, और शीघ्र ही आप जो है चंगाई करने वाले उस सामर्थ को भेजिए और इस देश के लोगों को चंगाई दीजिए. ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். और एक ऐसा एक अद्भुत कार्य कीजिए. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். हम आपकी मर्जी के मुताबिक अपने आप को सौंपते हैं और प्रार्थना करते हैं. இயேசுப்பா, நாங்க சீக்கிரமாய் எல்லாரும் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை और செய்யும். शीघ्र ही हम सब एकत्रित होकर परमेश्वर की आराधना करने पाए और आपको महिमा देने पाए. நீரே எங்களுக்கு தகப்பனாக இருந்து எங்களை எல்லாவற்றையும் தாங்கி ஆசீர்வதிப்பார். और आप ही हमारे पिता ठहरे और सब कुछ अपने हाथों में ले लीजिए. ஜெபத்தை கேட்டு அப்படி செய்வதற்காக நன்றி. और प्रार्थना सुनने के लिए और उसको पूरा करने के लिए आपका धन्यवाद करते எல்லா हैं. கன மகிமையும் உமக்கே செலுத்தி और सारा आदर सम्मान महिमा केवल आपको देते हैं. ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். और इस प्रार्थना को प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं. सुन और ग्रहण कर मेरे प्यारे पिता. ஆமென். आमीन. ஆமென்.
நம்ம எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவே சொல்லுவோமா? और हम सब अपने हाथों को ऊंचा उठाएं और अपने परमेश्वर का धन्यवाद करें। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, और हे मेरे मन यहोवा का धन्यवाद कर, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி। और हे मेरे पूरे मन उसके पवित्र नाम का என் धन्यवाद कर, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, और हे मेरे मन उसका धन्यवाद कर, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே। और उसके किए हुए किसी भलाई को ना भूलना। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் और हमारे प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பும் और पिता का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் और पवित्र आत्मा की वो सहभागिता இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக आज और सदा कालों के लिए हमेशा हमारे साथ रहे। கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக। और केवल पिता को ही महिमा मिले। ஆமென்। आमीन। கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக। परमेश्वर आप सबको आशीष दे। ஒருவரை ஒருவர் குடும்பத்திலேயே வாழ்த்துங்கள், தொடர்ந்து ஜெபிப்போம்। கர்த்தர் நமக்கு செய்தித்தார்। और अपने परिवार में जो है एक दूसरे की शुभकामनाएं दें, लगातार हम आपके लिए प्रार्थना करते रहें। கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக। परमेश्वर को महिमा मिले। आमीन। आमीन।